ஐபிஎல் 2026 இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. ஆமா நண்பர்களே, இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தோனி அவர்களோட ரிட்டையர்மெண்ட் நாளைக்கு அறிவிப்பாரா அப்படிங்கிற பல கோணத்தில் அவரோட ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் காத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க மத்தியில். ஒவ்வொரு வருடங்களும் தோனி இந்த வருடம் ரிட்டையர் ஆயிடுவார், அடுத்த வருஷம் ஓய்வு பெற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவர் மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஒவ்வொரு வருடங்கள்லையும் அவர் விளையாடி கொண்டு தான் இருக்காரு. அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப உச்சத்தில் வச்சு அவர் விளையாடி கொண்டு இருக்காரு அவர் வயது. அப்படிங்கும்போது தற்போது சொல்லப்பட்டதில்ல இதுதான் தல தோனியோட கடைசி மேட்சா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு ரசிகர்கள் மத்தியில். ஏன்னா சேப்பாக்கத்தில் இந்த வருடத்தில் ஐபிஎல்ல 2026 நடக்க போகிற கடைசி மேட்ச் நாளைக்கு. அப்படிங்கும்போது இறுதிக்கட்ட போட்டிகள் வேறு வேறு இடங்களில் நடக்கலாம். அப்படிங்கும்போது தோனிக்கு வந்துட்டு இதுதான் அவரோட சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் இறுதி போட்டியாக இருக்குமா என மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட ரிட்டர்மெண்ட் என்னோட சொந்த மண்ணான சேப்பாக்கத்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நாளைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பாரா என பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் விஸ் சிஎஸ்கே இருவருக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான். போன முறை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 103 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சாங்க. இந்த முறை அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பழி வாங்குவாங்களா, இல்லை சிஎஸ்கே மீண்டும் வெற்றி பெறுமா? அது இல்லாமல் இதுக்கும் மேலேன்னு சொல்லி பார்க்கும்போது தலை தோனி நாளைக்கு ரிட்டையர் ஆகிடுவாரா, தலை தோனி நாளைக்கு தன்னோட ஓய்வை அறிவிப்பாரா என பல கேள்விகளுடன் நடக்க போகிற சிஎஸ்கே மேட்ச் இருக்க போகுது. ரசிகர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு தோனி பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் 6ஓட தன்னோட மேட்ச் முடிப்பாரா, இல்லை வந்துட்டு ஒரு வின்டேஜ் ஸ்டேட் மேட்ச் நாளைக்கு பார்க்க போகிறோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. இன்னைக்கிலிருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட ஹார்ட்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே துடிப்பு அளவுக்கு துடிக்கும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த மேட்ச் பற்றிலாம் நினைக்கும் போது. ஏன்னா பழைய மேட்ச் பழைய காலங்களில் பார்க்கும்போது போன வருமே நிறைய பேர் இந்த வரும் அவ்வளோதான் தோனி ரிட்டையர் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அடித்த சிக்ஸர்களை பார்க்கும்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் அவர்களை இதே துடிப்பை எங்கேயோ கொண்டு வந்துருச்சு. அது மாதிரி இந்த வருடம் நடக்குமா? மேலும் தோனியோட கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் அவரோட ஃபேவரட் எதிரி டீமான மும்பை இந்தியன்ஸ் கூட தான் நாளைக்கு நடக்க போகுது. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன நடக்கும், மேட்ச் எவ்வளோ விறுவிறுப்பாக போகும், யாருக்கு சாதகமாக இருக்கும், பழிக்கு பழகி வாங்குவாங்க மும்பை இந்தியன்ஸ், இல்லை சிஎஸ்கே மீண்டும் வெற்றி வகை சூடுமா அப்படிங்கிற பல கோணங்களில் நாளைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே மேட்ச் விறுவிறுப்பாக போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சு சிஎஸ்கே ஒரு சினிமாவில் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சிகள் போல தான் நாளைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மேட்சை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோட இருக்கேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. தோனோட ஓய்வா, இல்லை மும்பை இந்தியன்ஸோட தோல்வியா, இல்லை சிஎஸ்கேவோட வெற்றியா என்ற பல கோணங்களில் நாளைக்கு பல எதிர்பார்ப்போடு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் இருக்க போகுது. நாளைக்கு யார் 100 ரன்கள் அடிப்பா, யார் சிக்ஸர் அடிப்பா, இது போல் பல கேள்விகள் பல இடங்கள் இருக்குது. நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா மும்பை இந்தியன்ஸ் ஃபேனான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரல, சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களை மேலும் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். பல எதிர்பார்ப்புடன் நாளைக்கு அவங்க மீட் பண்ணுறேன். மேலும் தோனி அடுத்த வருஷம் ஐபிஎல் விளையாடணுமா, இல்லை இந்த ஒரு அவர் ஓய்வை அறிவிப்பது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.